இந்த எபிசோடில் நாம கே வீரபாபு இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற முடக்கருத்தான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கிராமத்தில் மூலிகை வியாபாரம் செய்து வரும் நாயகன் வீரபாபு ஆதரவற்ற குழந்தைகளை பராமரித்து வராரு. இவர் தன்னுடைய காதலி மகானாவிடம் அவரது அக்காவை பார்ப்பதற்காக சென்னை போகிறார். இந்த நிலையில மகானாவின் அக்கா குழந்தை காணாமல் போகுது. இதையடுத்து காணாமல் போன குழந்தையை தேடிச் செல்லும் வீரபாபுவிற்கு குழந்தை கடத்தல் பின்னணியில் மிகப்பெரிய கும்பல் இருப்பு தெரிய வருது. மேலும் கடத்தல் கும்பலின் தலைவன் ஆந்திராவில் இருப்பதாக அறிந்து அங்கு போறாரு. இறுதியில ஆந்திரா சென்ற வீரபாபு குழந்தை கடத்தல் கும்பல் தலைவனை கண்டுபிடிச்சாரா, குழந்தைகளை வைத்து கடத்தல்காரர்கள் என்ன செய்யறாங்க என்பதே இந்த படத்தோட மீறி கதை. இந்த படத்துல கதாநாயகனாக எடுத்திருக்கும் சித்த மருத்துவ வீரபாபு கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட பல நோயாளிகளை தன்னார்வ தொண்டாக தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மூலம் காப்பாற்றி மாபெரும் சமூக சேவையாற்றிருக்காரு. ஆனால் நடிப்பில் பழிச்சிட முடியல. கொஞ்சம் நடிப்பில் கவனம் செலுத்தி இருக்கலாம்னு தோணுது. ஆக்ஷன் காட்சிகளில் உழைச்சிருக்காரு. நாயகியாக நடிச்சிருக்கும் மகானா படத்துல ஒரு சில காட்சிகள் மட்டும் வந்து செல்றாங்க. வில்லனாக நடிச்சிருக்கும் சூப்பராயன் அதிரடி காட்டி மிரட்டுறாரு. போலீஸ் உயரதிகாரிகள் சிறப்பு தோட்டத்தில் நடித்திருக்கும் சமுத்திரக்கணியின் நடிப்பு படத்திற்கு பலம் சேர்த்திருக்கு. மயில்சாமி, சாம்ஸ், காதல் சுகுமார், அம்பானி சங்கர், பெங்கல் ராவ் ஆகியோர் அங்கங்கே சிரிக்க வச்சிருக்காங்க. இசையமைப்பாளர் சிப்பியின் இசைகள் பாடல்கள் ஓகே ரகம் சொல்லலாம். பின்னணி இசை கதைக்கு ஏற்றவாறு கொடுத்திருக்காரு. அது செல்வின் ஒளிப்பதிவு திரைக்கதை ஓட்டத்திற்கு துணை நின்றிருக்கு. ஆகாஷ் படத்தொகுப்பு ஓகே ரகம் சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் எப்படி கடத்தப்படுகிறார்கள் என்பதை மையமாக வைத்து படத்தை உருவாக்கியிருக்கிறாரு இயக்குனர் டாக்டர் வீரபாபு. படம் ஆரம்பத்திலேயே முழு கதையும் தெரிந்துவிட்டது போல் தெரியுது. திரைக்கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்திருந்தால் கூடுதலாக ரசித்திருக்கலாம்.